இது கடுமையான அதிர்ச்சியை தருகிறது. தமிழக மக்களின் கோடானு கோடி மக்களினுடைய விருப்பம், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிற தமிழர்களின் கலாச்சார நாகரிக பண்பாட்டின் அடையாளங்களில் ஒன்றாகவே இந்த ஜல்லிக்கட்டு, முன்பு ஏறு தழுவுதல், மஞ்சு விரட்டு என்ற இந்த விளையாட்டு கருதப்பட்டு வந்தது. அடிப்படையே புரிந்து கொள்ளாமல் 2011ஆம் ஆண்டில் இது காட்சிப் பொருள் பட்டியலிலே, விலங்குகள் பட்டியலிலே காளைகளையும் சேர்க்க வேண்டும் என்று கொண்டு வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்த போதே அது தமிழர்களினுடைய பண்பாட்டுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதலாகவே நான் கருதினேன். இப்பொழுது இவ்வளவு பிரச்சனை நடக்கிறது. அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர் உள்ளார்ந்த ஈடுபாட்டோடு இதிலே ஈடுபட்டார், அவர் பாடுபட்டார், அதை நான் நன்றாக அறிவேன். ஆனால் மத்திய சர்க்கார் இது, அதாவது பாம்புக்கு தலை மீனுக்கு வாலையும் காட்டுகிற வேலையை போல, ஒரு பக்கத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்களும் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கொடுத்திருக்கோம் சொல்லிக்கொண்டே, முறையாக இந்த ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு அனுமதிக்க வழிவகை காண வேண்டும் என்ற விதத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கணும், நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்திருக்கணும், அவசர சட்டம் கொண்டு வந்திருக்கணும். அது எல்லாம் இல்லாம சுப்ரீம் கோர்ட்டில் இப்படி தடை விதிப்பதற்கும் வாய்ப்புள்ள விதத்திலே இந்த நடவடிக்கை எடுத்துவிட்டு, இப்பொழுது நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம், என்ன செய்யும், சுப்ரீம் கோர்ட் தடுத்து விட்டது என்று சொல்லி தப்பித்துக் கொள்ளுகிற விதத்திலே இது ஒரு கண் துடைப்பு, கண்கட்டு வித்த ஏமாற்று வேலையை போல செய்திருக்கிறது. தமிழ்நாடு சர்க்கார் அதைவிட கண்டனத்துக்குரியது. மொத்தம் 48 எம்பிக்கள் இருக்காங்களே, என்ன செய்யறாங்க? 5 எம்பி இருந்தே தமிழ்நாட்டை வந்து உழுக்க முடியும். 48 எம்பிக்கள் இந்த சட்ட திருத்தம் வந்துதான் தீரணும், இது எங்களுடைய உரிமை. ஆயிரக்கணக்கான மாடுகளை வெட்டி கொள்றாங்க, பசுமாடு, காளமாடு, எரும மாடு வெட்டி கொள்றாங்க ஸ்லாட்டர் ஹவுஸ்ல, அதெல்லாம் அனுமதிக்கிறாங்க. பிள்ளைகளை போல, குழந்தைகளை போல வளர்த்து செல்ல பிள்ளைகள் மாதிரி வச்சிருக்கக்கூடிய மாடுகளுக்கு என்ன இடையூறு இருக்கு? இது பத்தி அடிப்படையே தெரியாது. ஜல்லிக்கட்டுனா என்னன்னே தெரியாது மத்திய சர்க்காருக்கு அவங்களுக்கு. அதனாலதான் ஜெயராம் ரமேஷ் அப்படி சொன்னாரு, மற்றவங்களும் சில பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மத்திய சர்க்கார் உடனடியாக, இது மாதிரி ஒரு அதிர்ச்சி தரத்தக்க ஒரு செய்தி சமீப காலத்திலே வரவில்லை. எனவே மத்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவசர சட்டம் கொண்டு வரலாம். மார்க்கண்டேய கட்சி முன்னாள் நீதிபதி சொன்னார், தமிழ்நாடு அரசு அவசர சட்டம் கொண்டு வரலான்னு. அதை பற்றியெல்லாம் ஒரு சின்சியர் அட்டம்ப்டே கிடையாது. 2 கவர்மெண்ட்டும் இன்றைக்கு மக்களினுடைய மொத்த கோபமும் எல்லோர் மேலும் திரும்பி இருக்கு, அரசுகள் மீது, நீதிமன்றத்தின் மீது, எல்லோர் மேலும் திரும்பி இருக்கு. எனவே இனி கணமும் தாமதிக்காது. இது சாதாரண பிரச்சனை அல்ல. எல்லா பிரச்சனைகளிலும் தமிழர்களை உதாசீனம் செய்து வந்ததை போல மத்திய அரசு இதிலும் கூட நம்முடைய பண்பாட்டுக்கே எதிராக ஒரு நடத்தப்பட்ட தாக்குதலாக நான் கருதுகிறேன். மத்திய அரசு உடனடி நடவடிக்கைகளை சட்டபூர்வமாக மேற்கொள்ள வேண்டும், இந்த தடையை நீக்குவதற்குரிய வேலைகளை செய்ய வேண்டும் என்று நான் கூறுவதோடு, தமிழக அரசும் தன் கடமையை தவறிவிட்டது என்று குற்றம் சாட்டுகிறேன். முடியும், ராத்திரி நேரத்தில் போய் நீதிபதி வீட்டு கதவையெல்லாம் தட்டி எத்தனையோ தடை உத்தரவுகளை நீக்கிட்டு வந்தாங்களே, எத்தனையோ பிரச்சனைகள்ல சின்சியாரிட்டி இருந்தா முடியும். அந்த சின்சியாரிட்டி அங்க இருக்கணும். சும்மா என்ன ஜல்லிக்கட்ட தடை வந்தா என்ன நடந்துரும் தமிழ்நாட்டுங்கிற மனோபாவம் மத்தியில் இருக்கிறது. ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் தான் சின்சியரா அதுக்கு ட்ரை பண்ணார். மத்திய சர்க்கார் மற்றவங்களை பற்றிய அக்கறையும் கிடையாது, அதை பற்றிய கவலையும் கிடையாது, பொறுப்பும் கிடையாது.